அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி பௌர்ணமியின் ஒரு சக்தி வாய்ந்த பதிவுங்க. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நேர்மறை ஆற்றல்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் அம்பாளை நம்ம வழிபட்டாலே நமக்கு வாழ்க்கையில் எண்ணிலடங்காத புண்ணியங்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். அதுவும் இந்த ஆடி மாதம் ஆன்மீகத்துக்கான ஒரு சிறப்பான ஒரு மாதம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, இப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே நமக்கு சிறப்பான நாட்கள் தான். அந்த வகையில் ஆடி பௌர்ணமியானது நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே நமக்கு வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறோமோ அம்பாளை நம்ம தவறாமல் இந்த நாளில் வழிபடணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் உப்பு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பௌர்ணமி நாளில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கடனும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளே கடன் பிரச்சனைகள் தான். பணம் எங்கள் குடும்பத்துக்கு தேவைப்படுது, பணம் வருமானங்கள் வரமாட்டேங்குது, இல்லாட்டி அந்த கடனானது நமக்கு பல மாதங்களாக பல வருடங்களாக எவ்வளவு வட்டி அடைச்சி நம்ம பண்ணால் கூட அசல் தீரவே மாட்டேங்குது, நமக்கு அடைக்கவே முடியல அப்படின்னு எத்தனையோ பேர் இந்த பண பிரச்சனையில் சிக்கி நம்ம தவிக்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி பொருளாதார பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த பௌர்ணமியில் நீங்கள் நம்ம சொல்லுகின்ற முறையில் உப்பு வச்சு இந்த தாந்திரிக பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். அடுத்த பௌர்ணமி வருவதற்குள்ள நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகத்தாலே உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உப்பு பரிகாரம் தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை வரக்கூடிய ஆடி மாதத்துடைய செவ்வாய்க்கிழையும் ப்ளஸ் பௌர்ணமி நேரம். ஏன்னா பௌர்ணமியானது நமக்கு செவ்வாய்க்கிழமை ராத்திரி 7:33 மணிக்கு துவங்கி புதன்கிழமை ராத்திரி 8:58 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரமானது நமக்கு ஆடி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையும் வந்துடுது, செவ்வாய் ஹோரையும் வருது, அப்புறம் நமக்கு பௌர்ணமியும் துவங்குது. இந்த அற்புதமான ஒரு மணி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் நம்முடைய சேனலை ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. அந்த வகையில் ஆடி பௌர்ணமியில் நம்ம நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய உப்பு தாந்திரிக பரிகாரம். பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம நம்முடைய வீட்டில் நீங்கள் ஒரு 10 ரூபாய் இல்லாட்டி 20 ரூபாய் கொடுத்து அரை கிலோவோ 1 கிலோவோ கல்லுப்பு நீங்கள் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த பௌர்ணமியில் போயிட்டு நீங்கள் கல்லுப்பு உங்கள் கையால் நம்ம காலையில் ஏந்திரிச்சு குளிச்சு இந்த மாதிரி உப்பும் ப்ளஸ் மஞ்சள், பூஜைக்கான மஞ்சள் தூள் நம்ம எப்பயுமே வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் சின்னதான பேக்கெட்டு இல்லாட்டி சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற மஞ்சள், இந்த உப்பும் மஞ்சளும் மட்டும் ஒவ்வொரு பௌர்ணமிலையும் நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஐதீகத்துக்கு சாஸ்திரத்துக்கு நம்முடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். தொடர்ந்து செய்து வர நல்லபடியான அந்த பணப்பிரச்சனைகள் தீர்ந்து பணம் நல்ல அபிவிருத்தியாக குடும்பத்தில் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு ஃப்ளோவானது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அந்த பௌர்ணமி நாட்களில் மறக்காமல் இந்த உப்பும் மஞ்சளும் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அடுத்தபடியாக நிறைய பேர் சமையலுக்குன்னு தனியாக கல்லுப்பு வாங்கி வச்சுருப்போம், பூஜைக்கு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஆடி பௌர்ணமிக்கு நீங்கள் தனியாக சின்னதான ஒரு அரை கிலோ பேக்கெட் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற உப்பு நீங்கள் இதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே நம்ம கண்ணாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ கண்ணாடி பவுல் எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கிறாங்கம்மா, டக்குன்னு பூஜை ரூம்லலாம் தெரியாமல் தட்டி விட்டு உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறவங்க அகல் விளக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அகல் விளக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பித்தளை தட்டு, அதற்கு மேல் கண்ணாடி பவுல் வச்சுட்டு நம்ம புதுசாக வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா கல்லுப்பு, அந்த கல்லுப்பு கீழேலாம் கொட்டாமல் அந்த கல்லுப்பை நம்ம நிறச்சி வைக்கணும். அந்த கல்லுப்பு மேலே ஒரே ஒரு 5 ரூபாய் அல்லது 1 ரூபாய் நாணயம் மட்டும் வச்சுட்டு அதற்கு மேலே கொஞ்சம் மஞ்சளும் குங்குமம் மட்டும் வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த கல்லுப்புக்குள்ளே நம்ம மறைத்து வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள், பணம் சூக்ஷ்மத்துக்கான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வசம்பு தான். பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. இந்த வசம்பானது நமக்கு இந்த கல்லுப்போடு சேர்ந்து இருக்கிறப்ப உங்களுக்கு
பணம் வருவதற்கான ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அந்த வீட்டில் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு ஆற்றல்கள் எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னா நிச்சயமாக அந்த எல்லா விதமான எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த உப்புக்கும் வசம்புக்கும் இருக்குது. நல்ல ஒரு பணமானது குடும்பத்துக்கு ஃப்ளோவாகும். இது வந்து நம்முடைய கடன் பிரச்சனைகள் மட்டும் தீர்ப்பதற்கான பரிகாரம் கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து நம்முடைய தங்க நகைகள் வந்து அடகலை கூட வச்சுருப்போம், ரொம்ப வருஷங்களாக வச்சுருப்போம். அதற்காக நீங்கள் வேண்டி கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே பணம் வந்துட்டாலே தாராளமாக நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு கடன்களாக நம்ம அடைக்கலாம் பாருங்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப வருஷமாக தங்க நகைகள்லாம் அடகலே இருக்குமா அப்படிங்கிறவங்க கூட இந்த பௌர்ணமினால் இந்த உப்பு பரிகாரத்தை பண்ணுங்கள். அப்படி அந்த வசம்பையும் நீங்கள் அந்த கல்லுப்புக்குள்ளே அப்படி மறைச்சி வச்சுட்டு அதற்கு மேலே அந்த நாணயம் வச்சு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு பூஜை அறையில் நல்ல ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும். உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நல்ல மனசார வேண்டி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாக தீரணும், பணமானது நல்ல பெருகணும், அந்த பணம் பெருகுவதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சமும் சரி இந்த இறை அருளும் எங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்ணில் காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டி இந்த உப்பு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு பௌர்ணமி வரப்பையும், அதாவது மாதத்துக்கு ஒரு முறை இந்த உப்பை நம்ம இதுவே மாதிரி ரொட்டீனாக நம்ம மாறி மாறி இப்படி வைக்கிறப்ப அதீதமான ஒரு சக்தி, அதீதமான ஒரு பண ஃப்ளோவானது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமிக்கு உரியது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஒரு சக்தி ஆற்றல்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அந்த எதிர்ப்புகளை எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்குங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு மறக்காமல் இதை பண்ணுங்கள். இதை வந்து எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம செவ்வாய் ஹோரைக்கு நம்ம ஒரு பரிகாரம் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8 to 9 உங்களுக்கு முடியுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஏன்னா முருகன் அருளோடு எப்பயுமே கடன் தீர்ப்பதற்கான நமக்கு அந்த ஒரு பரிகாரங்கள் செவ்வாய் ஹோரையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சப்போஸ் நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக புதன்கிழமை பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறவங்க புதன்கிழமையில் நமக்கு அந்த பௌர்ணமி திதி முடிவதற்குள்ளாக, அதாவது ராத்திரி 8:58 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு நம்ம எப்பயுமே நம்ம வழிபாடுகள் பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போ பண்ணுறப்ப நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த உப்பை வந்து நம்ம எப்படி வந்து மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பௌர்ணமி வரப்போ அந்த நாணயத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த வசம்பு கால்படாத இடத்துல செடிக்கடியில் மண்ணில் புதைச்சிடலாம். கல்லுப்பை சின்னதான ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி நம்ம நிரப்பிட்டு நல்லா கையால் அந்த உப்பை கரைச்சி விட்டுட்டு ஒன்று செடியில் விட்டுடலாம், இல்லாட்டி கிச்சன் சிங்கில் நீங்கள் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் இதே மாதிரி மாற்றி வைக்கலாம். நீங்கள் ஒரு பௌர்ணமிக்கு இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பாராத வகையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அதிசயங்கள் எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நடக்கும். அதே மாதிரி மறக்காமல் ஏற்ற வேண்டிய ஒரு தீப வழிபாடும் உப்பு தீப வழிபாடு தான். ஆடி பௌர்ணமிக்கு மாலை நேரத்தில் நம்ம வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக உப்பு எடுத்துட்டு அதற்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு, அதில் கொஞ்சம் அக்ஷதை மட்டும் வச்சுட்டு அதற்கு மேலே நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் அம்பாளை நீங்கள் வணங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பண பிரச்சனைங்கிற ஒரு பேச்சுக்கு இடமே இருக்காது. மிக முக்கியமான விஷயம், நம்ம எல்லா பூஜைக்குமே நம்ம வீட்டில் ஒரு கோலம் போட்டுட்டு தான் நம்ம வந்து பூஜைகள் விளக்கேற்றுறது நம்முடைய பழக்கம். அப்படி நம்ம வீட்டில் இந்த மாதிரி விசேஷத்துக்கான அந்த பூஜைக்கான கோலங்கள் நம்மளுடைய சேனலை ஏற்கனவே வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காட்டி அந்த வீடியோவையும் பார்த்து அது மாதிரியான கோலங்களை வந்து நீங்கள் பூஜையில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரெட்டிப்பான அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. இறை அருளும் பிரபஞ்சத்துடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.